அந்த பாராட்டு விழான்னு ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும். கமலுக்கு நடந்துருச்சு, சிவாஜி சார் கூட நடந்துச்சு, எம்ஜிஆர் சாருக்கு எனக்கு தெரியல, பட் சிவாஜி சாருக்கு நடந்துருச்சு, இளையராஜா சார் கூட பேசிட்டு இருந்தாங்க. ஆனா என்னன்னா, ஒருத்தர் இருக்கும் போதே அவர் கொண்டாடிடணும். அவரோட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அவரை பத்தி கொண்டாடுறதோ பேசுறதோ ரொம்ப தப்பு. ஆனா பாராட்டு விழா ஒண்ணு வைக்கலாம் 50 இயர்ஸ்க்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரஜினி சார்ட்ட. ஓகே, ரஜினி சார் வேண்டாம் அதெல்லாம் அப்படின்னு, ஏன்னா எப்பவுமே அவர் இந்த பாராட்டு இதெல்லாம் இது பண்ண மாட்டார்ல, வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு வச்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்கும். இது யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. யாராவது எடுத்து பண்ணணும்ல, பண்ணும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஒருத்தர் 50 வருஷமா இருக்காருன்றதை தாண்டி 50 வருஷமா ஸ்டில் ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்ல இருக்கு. எப்படி அது இல்ல, நம்ம இப்போ நடிகர்கள் ரொம்ப வருஷமா நடிக்கிறாங்க அப்படின்றப்ப நம்ம சொல்லுவோம், அவங்க என்னன்னா இவருதான் அந்த நடிகர் பாத்திருக்கீங்களா, இப்ப அப்பா ரோல் நடிக்கிறாரு அப்படின்னு போயிடுவாரு. ஆனா அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஹீரோன்றதை மெயின்டைன் பண்றது, நம்பர் 1 சூப்பர் ஸ்டாருங்க. யோசிச்சு பாருங்க எத்தனை போட்டி. அதான் சொல்லுவார், தனுஷ் கூட ஒரு மேடையில சொல்லுவார்ல, யுவன் சங்கர் ராஜாக்காக சொல்லுவாரு, அதாவது இங்கிட்ட ஒரு பேர் இருக்கும், இந்த பக்கம் பேர் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு.